ஒரு பொறுப்பில் ஒன்றுதான் இது ரூஹை கப்து செய்வது. அப்ப மனிதர்களுடைய ரூஹை கப்து செய்வதற்காக மலக்குமார்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த மரண நேரத்தில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு கடுமையான, அவ்வளவு பயங்கரமான ஒரு நேரமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மரண நேரம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கும் பொழுது குர்ஆனிலே வசனங்கள் வருகிறது. வலவு தரா இதில் ஸாலிமூன, நபியே நீங்கள் அந்த அநியாயக்காரர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தன் மீது அநியாயம் செய்த அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்கள். வலவு தரா, நீங்கள் பார்ப்பீர்கள், இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மவுத், அந்த மவுத்தோடைய நிலைமையில் வல் மலாயிக்கத்து பாசித்து ஐதீஹிம், அந்த இடத்தில் மலக்குமார்கள் தான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அப்ப அந்த கெட்டவர்களுடைய ரூஹை அவர்களுடைய உடலிலிருந்து எடுப்பதற்காக பல மலக்குமார்கள் வந்து அவர்களுடைய உடலிலிருந்து பிரித்து எடுப்பாங்க. பாசித்து ஐதீஹிம், அவர்களுடைய கைகளிலிருந்து அதை எடுப்பார்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸகும், அவர்கள் எடுப்பது மட்டுமில்லாமல் சொல்லுவாங்களாம், அஹ்ரிஜு, உங்களுக்குள்ளார்ந்து வெளியே வாருங்கள். அஹ்ரிஜு அன்ஃபுஸகும் அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றுதான் நீங்கள் இழிவான அதாபுகள் உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். பிமா தகூலூன அலல்லாஹ் கைரல் ஹக், அல்லாஹ்வை பற்றி தவறுதலாக பேசுகின்ற, சத்தியமில்லாத வார்த்தை பேசுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த அதாபுகளை கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் வேற என்ன பாவத்தை செய்தீர்கள்? வகுன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை தஸ்தக்பிரூன், நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டு, இது என்ன ஒரு வார்த்தையா, இது என்ன ஒரு வேதமா, இது எல்லாம் ஒரு குர்ஆனா, இதை விட அழகாக நான் பாட்டு பாடுவேன், இதை விட அழகாக என்னுடைய வரிகள் இருக்கும், இதை விட அழகாக நான் இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த வேத வசனங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணிக்கின்றவர்களாக இருந்தீர்கள், அதனால உங்களுக்கு இன்னைக்கு இழிவான அதாபுகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி மலக்குகள் அவருடைய ரூஹை கப்து செய்வார்கள். எப்படிப்பட்ட அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்ல போனால், கெட்டவர்களுடைய ரூஹ் எப்படி இருக்கும்? அவருடைய ரூஹை எடுப்பதற்காக ஒரு உதாரணம், முள்ளு செடி இருக்கும். அந்த முள்ளு செடியில நம்மளுடைய ஆடையை போட்டு அதை சுற்றி அதை இழுத்து பாருங்க, சாதாரண வருமா? எவ்வளவு கீறல், எவ்வளவு பிச்சுக்கிட்டு வரும், அந்த ஆடை எப்படி பிச்சுக்கிட்டு வரும். அப்படிதான் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் அந்த கெட்டவர்களுடைய ரூஹ், அந்த மலக்குமார்கள் பிச்சு எடுப்பாங்க.